டாக்டர்ஸ்லாம் டின்னருக்கு அப்புறம் இந்த ஃப்ரூட்டை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சஜஸ்ட் பண்ணுவாங்க. அது என்ன ஃப்ரூட் அப்படின்னு பார்க்கும்போது பனானா. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இந்த ஃபைபர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது டைஜஷன் ப்ராசஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சரி, இந்த பனானா நம்ம எல்லா இப்போ படத்துலலாம் பார்க்குறோம். இப்போ டைனிங் டைமில் இந்த பனானா வந்து வச்சுருப்பாங்க. எல்லா ஃப்ரூட்ஸ் கூட இருக்கும்போது இந்த பனானாவும் இருக்கும். ஏன் வந்து இந்த பனானா எங்கேயுமே தவிர்க்க முடியாத இடத்துல இருக்குது? ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து அவ்வளோ ஃபேமஸ்ஸு. ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக 1000 வெரைட்டிஸ் ஆஃப் பனானா வந்து இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 4 வெரைட்டிஸ் நம்மளுக்கு தெரியும். ஆனால் 1000 வெரைட்டிஸ் ஆஃப் பனானா இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கான். அதே மாதிரி ஒரு ஸ்டாட்டிக்ஸ் படி ஒரு ஒரு ஆள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 10 கிலோ பனானா சாப்பிட்றாங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டில் முழுக்க ஒரு ஸ்டாட்டிக்ஸ் எடுத்தபடி. அதே போல் ஒரு வேர்ல்டில் எவ்வளோ பனானா மட்டும் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 5000 கோடி டன் பனானா வந்து ஒரு வேர்ல்டு ஃபுல்லாக ப்ரொடியூஸ் ஆகும். பனானா நைட்டு சாப்பிட்டா தான் காலையில்